வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான தொக்கு ரெசிபி தாங்க. ஹெல்த்தியான தொக்கும் கூட. இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஒரு தொக்கு இருந்தால் போதும், நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்குமே இந்த தொக்கை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. அதே போல் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது கொத்தமல்லி சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் இதே போல் செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்து கூட வச்சு சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க அந்த தொக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ கொத்தமல்லி தொக்கு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு வேர் பகுதியெலாம் கட் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லியை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ஒரு 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்குங்க. ஏன்னா நிறைய மண் இருக்கும் கொத்தமல்லியில், அதனால் நல்லா அலசி எடுத்துகிட்டு இது போல் தண்ணிலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி தொக்கு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி வந்து நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அரைக்க வராது. அதனால் இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். கொத்தமல்லியை நல்லாவே அலசிடுங்க, அப்போ தான் வந்து மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டால் போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொத்தமல்லி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் காரம், புளிப்பு எல்லாம் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய கட்டாக தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வரமிளகா ஊற வச்சு வச்சுருக்கேன். வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு அரை மணி நேரமாக போட்டு வச்சுருக்கேன். மிளகாய் நல்லா ஊறி இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச மிளகாய், புளி எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை நம்ம அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னாக்கா நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ புளியும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 15 பூண்டு பல் தோலோடே சேர்த்துக்குங்க. அதான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பும் இதிலே நான் சேர்த்துக்கிறேன். இதை முதல்ல ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா இந்த அளவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்குங்க. ஒரேடியாக வச்சோம் அப்படின்னா நம்மளால் அரைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்குங்க. தேவைன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தேவைப்படாது. தண்ணி வந்து முக்கால்வாசி தேவைப்படாது. தேவைன்னா லேசாக தெளித்து விட்டு இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ தொக்கு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடிகனமான கடாயாக எடுத்துக்குங்க. அதில் ஒரு 100 ml அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த தொக்கு வந்து முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் எப்படி செய்யணும் வீட்டிலேயே அப்படிங்கிற வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, கையாலே நல்லா வலிச்சு போட்டுக்குங்க. தண்ணி இதுக்கு மேலே எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த தொக்கு கலந்து வரணும். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த பேஸ்ட் நல்லா வெந்து பச்சை வாடையெல்லாம் போய் நமக்கு தொக்கு நல்லா ரெடியாகி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஓரளவு பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்துடும். இந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பக்குவத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இதில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்துருக்கிறதோட ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும். இது வந்து இன்னுமே நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும் சுற்றிரும், அது வரைக்குமே இதை நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு தொக்கு ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. அதே போல் நல்லெண்ணையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கிற கொத்தமல்லி அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா தொக்கோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்துக்கிட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா சுருங்கி பாதியாகவும் மாறி இருக்கு பாருங்கள். நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள்.
நல்லா இந்த அளவுக்கு சுருள வதக்கி எடுத்துக்கணும். நீங்க வந்து ஒரு 2, 3 நாள் தான் வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா, எண்ணெயோட அளவ கம்மி பண்ணிக்கலாம். இல்ல நெறைய செய்றோம் 1 மாசத்துக்கு வச்சிருந்து சாப்பிடணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா எண்ணெய் அதிகமா சேர்த்து தான் செய்யணும். அப்பதான் வந்து தொக்கு கெட்டு போகாம இருக்கும். இதிலேயே பார்த்தீங்கன்னா, நீங்க வெந்தயமும், கடுகும் கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. இப்படி தான் செஞ்சுருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு ரொம்ப அருமையா இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இத வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டோர் பண்ணணும். சூடு இருக்கக்கூடாது. சூடோடையும் எடுத்து வச்சிடக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத டப்பால நீங்க எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, வெளியிலேயே ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்க வச்சிருந்து யூஸ் பண்ணலாம் இந்த தொக்க. கெட்டு போகாது. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வெளியில் எங்கேயாவது ட்ராவல் போகும்போது கூட செஞ்சு எடுத்துக்கலாங்க. எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த தொக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பார்த்திங்கன்னா, நிறைய தொக்கு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த தொக்கு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.